அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அம்மா, என் சட்டையின் பையிலிருந்த 500 ரூபாய் எப்படி கிழிஞ்சது? அம்மாவிடம் நான் சொல்லியிருக்கலே, துவைக்க எடுக்கும்போது பையை தடவி பார்க்கணும்னு. அது நான் இல்லை மகனே, சாபியாதான் துவைச்சது. அம்மாவின் வாயிலிருந்து வந்த பதிலை கேட்டவுடன் நேராக தங்கையிடம், துவைக்க எடுக்கும்போது கொஞ்சமாவது கவனிக்க வேண்டாமா? என் பையில் இருந்த பணம் கிழிஞ்சிருக்கு, உனக்கு ஒரு கவனமும் இல்லை. துவைச்சதுன்னு பார்த்தா அழுக்கு கூட போயிருக்கலை. யாருக்கோ பண்ணுற மாதிரி இருக்கு உன் வேலை. நீ கத்தாதே. பரபரப்புல தவற விட்டுட்டேன். இனிமே என் சட்டையை நீ துவைக்க வேண்டாம், அம்மா பார்த்துக்குவாங்க. பணம் கிழிஞ்சதற்கு அவளிடம் கோபத்தை தீர்த்த பிறகுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நாளைக்கு வேலை இல்ல, நல்லது, நல்லா தூங்கணும். வேலைக்கு சீக்கிரம் போறதுனால தூக்கம் ரொம்ப கம்மி. பகலில் கடைக்கு போய் மார்க்கெட்டுக்கு கலந்து திரும்பி வரும்போதே நடு ராத்திரி ஆயிடுது. அதனால தூக்கமும் கம்மி. இப்படி என் நாளின் மதிப்பான நேரங்களை யோசிச்சு கூட்டி தூங்க கட்டிலில் படுத்தேன். காலையில், டேய் கதவை திற, காரியத்தை சொல்லு, எந்திரிக்க முடியாது. எனக்கு காலேஜுக்கு போக வேண்டிய முதல் பஸ் போயிடுச்சு. இனி அடுத்த பஸ்ல ரொம்ப கூட்டம் இருக்கும். கடந்த வாரம் கூட கதவு பக்கத்துல நின்னு விழப்போனேன். பாக்கியம் இருந்ததால தப்பிச்சேன். அது மட்டுமில்ல, காலேஜுக்கு தாமதமாகவும் ஆயிடும். ஒரு தடவை ஜங்ஷன் வரை பைக்ல கூட்டிட்டு போய் விடுறியா? என்னால முடியாது. படிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். அடுத்த பஸ்ல போனா போதும். முதல் முறையா ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு, தூங்க. அதை கெடுக்காத ப்ளீஸ்டா. ஒரு தடவை போ. கொஞ்ச நேரம் ஒன்னும் கேட்கலை. போயிருப்பா. தப்பிச்சேன். நேத்து படுக்கும்போதே தோணிச்சு, காலையில ஏதாவது வேலையோட யாராவது வருவாங்கன்னு. இப்படியெல்லாம் மனசுல நினைச்சு படுத்திருந்தேன். மனசு வேற வழியில போக ஆரம்பிச்சது. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கூப்பிட்டாளே. கூட்டமான பஸ்ல அவ தொங்கி பிடிச்சு போற காட்சி மனசுல தோணிச்சு. எப்படியும் இன்னைக்கு தூக்கம் கிடைக்கும்னு தோணலை. அவளை கூட்டிட்டு போயிடலாம். லுங்கியை தேடி எடுத்து சட்டையை போட்டு கதவை திறந்து வெளியே வந்தேன். சாபி, இறங்கு, நான் வரேன். அடுப்படியிலிருந்து அம்மா, அவ போயிட்டா. உன்னை கூப்பிட்டு எந்திரிக்கலைன்னு சொன்னா. இன்னைக்காவது தூங்கலாம்னு படுத்திருந்தேன், அதையும் நாசமாக்கிட்டா. மாலையில் விளையாட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ அவளை பார்த்தேன். காலையில காலேஜுக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகு. நான் இங்கே இருக்கேன்னு நினைச்சு இப்படி தொங்கி நிக்காதே. என்னால காலையிலேயே கூட்டிட்டு போக முடியாது. நான் உன்கிட்ட சொல்லல. பின்ன யார்கிட்டடா சொல்ற? நீ யார்கிட்டையாவது சொல்லு, என்கிட்ட சொல்லாத. நீ கூப்பிட்டா என் சுபாவம் மாறிடும். ஆஹா, அப்பா அதை பார்க்கணும். அவளும் விடல. ஒரு நாள் காலையில் அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு மாலை நம்ம சாபியை பார்க்க யாரோ வராங்க. கல்ஃபில் என்ஜினியர். அவளை காலேஜில் வச்சு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வராங்க. அவங்களுக்கு பணமோ தங்கமோ வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் அவங்க வந்து போகட்டும். அப்படியே அவங்க வந்து போனாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. வேறொரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து திருமண தேதியை முடிவு செய்ய. அவங்களுக்கு சீக்கிரம் நடத்தணும். அவனுக்கு சீக்கிரம் திரும்பி போகணும். தேதி முடிவு செய்து அவங்க போயிட்டாங்க. இது நடந்தா நல்லா இருக்கும். காரியம் சந்தோஷமானதா இருந்தாலும் அவளை வேற இடத்துக்கு அனுப்புறதை நினைக்கும்போது, அவ போகட்டும் அம்மா, அப்பவாவது கொஞ்சம் சமாதானம் கிடைக்குமே. போடா, நான் இல்லாம போனப்புறம் உனக்கு என் மதிப்பு தெரியும். ஓ பின்னே, பெரிய கோல்ட் ஆயிடுச்சு. திருமண நாள் வந்தது. உறவினர்கள் எல்லாம் முதல் நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனும் நண்பர்களும் சேர்ந்து திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தாங்க. உறவு மதிப்பை உணர முடிகிற நேரம்தான் வீட்டு திருமணங்கள். எல்லாரும் சொந்த வீடு மாதிரி ஓடி ஆடி வேலைகளை செய்யறாங்க. பந்தல் அலங்கரிக்கப்பட்டு தயாராக இருந்தது. வரவங்களை வரவேற்கிற வேலை மட்டுமே அவனுக்கு. அப்படியே மாப்பிள்ளையும் வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மணப்பெண்ணை அழைத்து அலங்கரிக்க மாப்பிள்ளை வீட்டு பெண்களும் வந்தாங்க. மாப்பிள்ளையோட வந்த ஆண்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. அவளை கூட்டிட்டு மாப்பிள்ளை திரும்புவார். பந்தலில் ஆட்கள் குறைஞ்சாங்க. இப்போ இருப்பது நெருங்கிய உறவினர்களும் கொஞ்சம் நண்பர்களும் மட்டுமே. மாப்பிள்ளை பந்தலில் எல்லார்கிட்டையும் ஏதாவது பேசிட்டு இருக்கார். இடையில இவங்க இறங்கலையா இன்னும் நினைச்சு உள்ள பார்க்கிறார். நானும் உள்ள பார்த்தேன். அங்க அவ அலங்கரிச்சு மின்னி ஜொலிச்சு ஆடைகளை அணிஞ்சு தலை குனிஞ்சு பெண் வீட்டு ஆள்களோட இறங்கி வருது. அம்மாவை கட்டிப்பிடிச்சு கண்ணீர் விட்டு மனசு இல்லாம இறங்கி முற்றத்துக்கு வந்தா.
அவனையும் கட்டிப்பிடிச்சு யாரும் கேட்காத மாதிரி காதுல சொன்னா, இனி என்னை நீ சகிச்சுக்க வேண்டியதில்ல. முகத்துல சிரிப்பை வரவழைச்சு அவன் நெத்தியில ஒரு அன்பு முத்தம் கொடுத்து அவளை அனுப்பி வச்சான். அப்படியே எல்லாம் முடிஞ்சது. மீதி வேலைகளை நண்பர்களோட சேர்ந்து செய்ய. அன்னிக்கு நடந்த தமாஷாக்களை எல்லாம் பேசி சிரிச்சாங்க. அவங்க கூட இருந்ததுனால துக்கங்கள் எல்லாம் மறந்து போச்சு. டேய், ராத்திரி மார்க்கெட்ல பார்க்கலாம், போய் ஃப்ரெஷ் ஆகி வரேன். நண்பர்களும் கிளம்பிட்டாங்க. ராத்திரி நண்பர்களோட கொஞ்ச நேரம் செலவழிச்சு சீக்கிரம் திரும்பி வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ நெருங்கிய உறவினர்களும் அக்கம்பக்கத்து ஆள்களும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. மகனே, சோறு வேணுமா, விளம்பட்டுமா? அம்மா சோறு விளம்பி மறுபடி பெண்கள் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. சாப்பிட உட்கார்ந்தப்போ ஏதோ இழந்த மாதிரி. நேத்து வரை என் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட, வெறுமனே ஏதாவது சொல்லி என்னை கோபப்படுத்தின சாபி இப்போ எந்த வீட்ல யார் யாருக்கு முன்னாடி பாவமா நின்னு சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாளோ. சாப்பாடு இறங்கலை. திரும்பி அம்மாவை பார்த்தேன். அம்மா பேச்சிலேயே இருக்காங்க. மெதுவா எந்திரிச்சு ரூமுக்கு போய் படுத்தேன். துக்கம் தாங்க முடியலை. நான் எத்தனை தடவை அந்த பாவத்தோட கோபப்பட்டேன். எத்தனை தடவை உதவி கேட்டு வந்தப்போ எல்லாம் திருப்பி அனுப்பினேன். திரும்பி ஒரு நல்ல வார்த்தையாவது அன்போட சொன்னேனா? இனி எனக்கு தூக்கமில்லை. ராத்திரிகள் ஆகும். அவளை ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? தொந்தரவாகுமா? எப்படியும் கூப்பிட்டு பார்க்கலாம். கூப்பிட்டப்போ அண்ணன் எடுத்தார். அவர் போனை அவளுக்கு கொடுத்தார். டீ, படுத்திருந்தியா? இல்ல, படுக்க தயாராகிட்டே இருந்தேன். என்னடா திடீர்னு ஒரு கால்? ஏதாவது நான் எடுத்துட்டு வந்துட்டேனான்னு தெரிஞ்சுக்கவா கூப்பிட்ட? பதில் எதிர்பார்த்து சாபி கேட்டது ஒரு கண்ணீரை. சாபி, இவ்வளவு காலம் வீட்டுல இருந்தும் ஒரு அன்பான வார்த்தை கூட உன்கிட்ட சொல்லல. எப்பவும் குறை குற்றம் மட்டுமே சொல்லியிருக்கேன். ஆனா உன் அந்த குறைகளும் குற்றங்களும் தான் என் உயிர்னு இப்போ இந்த நேரத்துல தெரியுது. மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ பேச ஆளே இல்லை. ஆக மொத்தம் தனியா இருக்கிற மாதிரி. என்னால தாங்க முடியலை. போடா, எனக்கு அதெல்லாம் வருத்தமா இல்லை. நீ இல்லாம வேற யார் அப்படியெல்லாம் சொல்லி கோபப்படுவா? நீ நல்லா தூங்கு. ஒரு தடவை தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாகிடும். வருத்தப்படாத, நான் இங்கதானே இருக்கேன். இங்க இருக்கவங்க எல்லாம் நல்ல அன்பானவங்க. அங்க மாதிரியே இங்கேயும். சரி, வைக்கிறேன், நாளைக்கு கூப்பிடுறேன். போனை வச்ச உடனே பெட்ல முகத்தை புதைச்சு ஒரு கண்ணீர். சாபி, அவன் மனசுல கடந்து போன ஒவ்வொரு சம்பவமும் ஒன்னொன்னா தோண ஆரம்பிச்சது. இடையில அறியாம தூங்கிட்டேன். காலம் அவங்களுக்கு எல்லாத்தையும் மறக்க கத்துக் கொடுத்தது. 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா முன்னேறிச்சு. இப்போ அவனுக்கு அன்பை வெளிப்படுத்தவும் கோபப்படவும் பேசி உட்காரவும் மனைவி இருக்கா. ஆனா தங்கைகள் வீட்டுல இருக்கிற தேவதைகள். அவங்களோட இடம் அது ஒரு பெரிய இடம்தான். அன்பு தேவையான நேரத்திலேயே கொடுக்கணும். பின்னாடி நாம உணரும்போது அவங்க நம்மை விட்டு தூரமாகி இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் மறு வீடியோவோட மறுபடி வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.